மழைக்கு உதவாத குடை சிறுகதை. ஆசிரியர் கமலா ராமமூர்த்தி அவர்கள். பிற்பகல் 2 மணிக்கெல்லாம் வானம் அப்பி மூடி இருண்டு கொண்டது. இடியின் உருமல் அவ்வப்பொழுது கேட்டது. சில நிமிஷங்களில் லேசாக தூறல் ஆரம்பித்து தூறல் கனத்து மழையான பொழுது அது பல மணி நேரம் விடாத வகையை சேர்ந்ததாக தோன்றியது. கடற்கரை சாலையில் கார்கள் விளக்குகளை போட்டு கொண்டு சென்றன. அவற்றின் முன்புற கண்ணாடிகளில் வழியும் நீரை துடைக்கும் வைப்பர்கள் விசுக் விசுக் என்ற வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்க பெற்றது போல சுறுசுறுப்பாக இயங்கின. வகுப்பறையில் மாணவ மாணவியர்களின் கவனம் பாடத்தில் இல்லை. எப்படி வீடு போய் சேரப்போகிறோம் என்று பாடம் சொல்லித்தரும் வல்லபனை யோசித்து கொண்டிருந்த பொழுது மாணவர்களை பற்றி சொல்லவா வேண்டும். அவன் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே வகுப்பு முடிவடைந்தது. 2:40க்கு பியூன் பங்காருசாமி வழுக்கை தலையை தடவி கொண்டு ஈட்டு ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தான். மழை காரணமாக 2:45 மணிக்கு அன்று கல்லூரி வகுப்புகள் முடியும் என்று அந்த அறிவிப்பை வல்லபன் படித்து சொன்னதும் எல்லோருக்கும் ஒரே உற்சாகம், கும்மாளம், கைத்தட்டல், ஹாய் ஹூ என்ற கூச்சல். எல்லோரும் திமு திமுவென்று படம் முடிந்ததும் சினிமாவை விட்டு வெளியேறுவது போல அடித்து புடைத்து கொண்டு வெளியேறினார்கள். முன்வரிசையில் ஸ்ரீலதா மட்டும் நிதானமாக புஸ்தகங்களை அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள். கடை கண்ணால் போகிறவர்களை பார்த்தவாறு. அவள் நிற்பதன் காரணம் வல்லபனுக்கு தெரியும். அந்த காரணம் பின்வரிசையில் உட்கார்ந்திருந்த 6 அடி உயரமும் அழகான தோற்றமும் படைத்த இளைஞனான நந்தகோபால் வடிவிலே அவள் அருகில் வந்து நின்றதும் தான் அவள் எழுந்தாள். நந்தகோபால் அவள் முன்னே செல்ல வழிவிட்டு பின்னால் சென்றான். இருவரும் வல்லபனுக்கு குட் ஈவினிங் சொல்லிவிட்டு சென்றனர். 7 ஆண்டுகளுக்கு முன்பு வேறொரு இடம், வேறொரு கல்லூரி. அப்போது அவனும் நந்தகோபால் போல ஒரு மாணவனாக இருந்தான். அப்போது அவனுக்கும் ஒரு அவள் இருந்தாள். அந்த காவேரியின் நினைவு அவனுக்கு இப்போது வந்தது. அவனை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு அவள் மணந்து கொண்டு போன எலக்ட்ரானிக் இன்ஜினியர் கணவனுடன் எங்கேயோ கனடாவில் வாழ்க்கையை நடத்தும் அவளை ஏன் அவன் இப்போது நினைக்கிறான்? 3 ஆண்டுகள் இனிக்க இனிக்க பழகிவிட்டு பரஸ்பரம் சாகாத சத்தியங்களையெல்லாம் தந்து ஏற்று அவற்றையெல்லாம் கனப்பொழுதிலே பொய்யாக்கிவிட்டு போன அந்த காவேரி போலத்தான் இந்த ஸ்ரீலதாவும் ஒரு நாள் அவளை நேசிக்கும் நந்தகோபாலை நாசப்படுத்துவாளோ? அவனுக்கு நந்தகோபால் மீது ஒரு பரிதாபம் பிறந்தது. இல்லை இல்லை, நந்தகோபால் தன்னை போன்றவன் இல்லை. அவனிடம் ஒரு முரட்டுத்தன்மை தெரிந்தது. அவன் உறுதியான தோள்களில், தசைகளில், பார்வையில், அலட்சியத்தில் அது மிளர்ந்தது. மீண்டும் காவேரி என்ற வறண்ட கொப்பை அவன் மனக்குரங்கு பற்றி கொண்டு ஆடியது. அன்றும் இப்படித்தான் மழை பெய்தது. காவேரியும் அவனும் திட்டமிட்ட அகஸ்மாத்தாக அமெரிக்கன் கான்சுலேட் லைப்ரரியில் சந்தித்தனர். அவளிடம் குடை இல்லை. அவன் குடை கொண்டு வந்திருந்தான். லேசாக தொடங்கிய மழை நிற்பதாகவே இல்லை. அவள் பயப்படத் தொடங்கினாள். அப்பா என்னை தேடுவார் வல்லம். அம்மா கவலைப்படுவாள். இந்த மழையிலே நீ போனால் உனக்கு நிச்சயமாக ஜலதோஷம் பிடித்துவிடும். அப்புறம் நிமோனியா அது இது என்று வந்தால் அந்த கவலையில் என் உயிரே போய்விடும். டோன்ட் டாக் ரபிஷ் என்று அவள் பொய் கோபத்தோடும் நிஜ கரிசனத்தோடும் அவன் வாயை பொத்த, அவன் அவளை அடக்க முடியாத ஆர்வத்தோடு தோளை சுற்றி கையால் அணைத்து கொள்ள காத்திருந்த சில கட்டுப்பெட்டிகள் அவர்களை பொறாமையுடனும் குற்றம் கண்டுபிடிக்கும் முறையிலும் பார்க்க அவள் தன்னை அவன் அணைப்பிலிருந்து மெல்ல தயங்கி விடுவித்து கொள்ள, அப்புறம் அவனுடைய குடையின் அடியிலே அந்த குளிர்படும் ஈரமான இருண்ட மாலை பொழுதில் ஒருவருடன் ஒருவர் ஒட்டிக்கொண்டு உடல்கள் தத்தம் கதகதப்பை பங்கிட்டு கொள்ள, உள்ளங்கள் 1000 கோடி வாட் பிரகாசத்தில் ஜொலித்து முகங்களை ஒளியால் நிரப்ப. இந்த உலகத்திலேயே உள்ள ஒரே ஆணும் பெண்ணும் என அவர்கள் டிரைவினுக்கு போனதும் மசாலா தோசையும் காஞ்சிபுரம் இட்லியும் சாப்பிட்டதும் பிறகு அவன் அவளை பஸ்ஸிலே ஏற்றி விட்டுவிட்டு இன்னும் லேசாக விழுந்து கொண்டிருந்த மழையினுடைய மெல்ல நடந்த அவன் ராயப்பேட்டைக்கு ஹாஸ்டலுக்கு போனதும் ஒரு பெருமூச்சு விட்டு பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்ட இன்றைய மழை கொட்டும் மத்தியானத்துக்கு திரும்பவும் மீண்டான் வல்லபன். காலியான வகுப்பறையில் அவன் மட்டும் தனியாக லெக்சரரின் மேஜையில் உட்கார்ந்திருப்பதை பார்த்த பங்காருசாமி பொறுமையை இழந்து கொண்டிருந்தான். ஐயா போனால்தான் அவனால் மின் விசிறியையும் விளக்குகளையும் நிறுத்திவிட்டு அறையை பூட்டிவிட்டு போக முடியும்.
அவனை காக்க வைத்து விட்ட சங்கடம் மனதில் நெருட, சாரி பங்காரோ என்று பியூனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வல்லபன் கிளம்பினான். வெளியே மழை சற்று விட்டிருந்தது. வினோதா அம்மா உங்களை கேட்டாங்க என்று பங்காருசாமி சொல்லிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தான். வினோதா ஆசிரியர்கள் கூடும் அறையிலே காத்திருந்தாள். மழை விட தொடங்கி இருந்ததால் மற்றவர்கள் கிளம்பிவிட்டார்கள் போலும். அவள் தனியாக இருந்தாள். நீ கிளம்பவில்லையா? மழை குறைந்திருக்கிறதே. இல்லை, முழுக்க விடட்டும் என்று பார்த்தேன். நான் குடையும் கொண்டு வரவில்லை. நீங்களும் வகுப்பிலிருந்து இன்னும் வரவில்லை என்று பியூன் சொன்னான். ஓர் ஆவலுடன் அவள் அவனை பார்த்தாள். மிஸ் வினோதா, நீங்கள் என்று பேசிய விதங்கள் போய் இப்போது வினோ என்றும் நீ என்றும் அவளை அழைக்கும் நிலைக்கு அவன் வந்துவிட்ட வழித்தடத்தை வல்லபன் நினைத்து பார்த்தான். அவள் மட்டும் அவனை மிஸ்டர் போட்டு அழைப்பதை விட்டுவிட்டாலும் இன்னமும் நீங்கள் என்று மரியாதையுடன், ஏன் ஒருவித பக்தியுடன் கூட அவனிடம் பேசினாள். அது அவனுக்கு பிடித்திருந்தது. தெம்பு வந்தது. வினோதா காவிரி மாதிரி இல்லை. நெருக்கம் கூடி வரும் அவர்களுக்கிடையிலான உறவு எந்த அளவுக்கு இறுகி உரிமைகள் தந்தாலும் அவள் அவனை நீ என்று அழைக்கவே மாட்டாள். அவள் அவனை விட 4 ஆண்டுகள் இளையவள். சேலத்தில் படித்த பிறகு சென்னைக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி படித்து தேறி லெக்சரர் உத்தியோகத்துக்கு வந்தவள். மத்தியதர வகுப்பு குடும்பத்தில் ஒரே பெண். அப்பா ரயில்வேஸில் பணி செய்து ஓய்வு பெற்றவர். அவள் அப்பாவும் அம்மாவும் பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இதையெல்லாம் வல்லபன் அவளிடம் பேசியும் ஊகித்தும் தெரிந்து கொண்டிருந்தான். வல்லபனை வினோதாவுக்கு மிகவும் பிடித்துவிட்டிருந்தது. நீங்கள் என்னை ஒரு மனித பிறவியாக கருதுகிறீர்கள், பழகுகிறீர்கள். மற்ற ஆண்களின் இளிச்சவாய்த்தனத்தை பார்த்து குமட்டி போகிறது எனக்கு என்று ஆரம்ப நாட்களில் சொல்லியவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனதிலே அவளையும் அறியாமல் அவனுக்கு நெருக்கமான மேலான நிலைக்கு வந்துவிட்டாள். இதுவும் அவனுக்கு நன்கு தெரிந்தது. அவனை பற்றித்தான் அவனுக்கு இன்னும் சரியாக புரியவில்லை. வினோதாவை அவனுக்கும் ரொம்ப பிடித்திருந்தது. அவள் எளிமை, கல்மிஷமின்மை ஆகியவை அவனை கவர்ந்தனால் இவற்றையெல்லாம் கடந்து அவளை அவன் விரும்பும் ஒரு பெண் என்ற எண்ணம் அவனுக்கு அச்சத்தை கலந்து தந்தது. என்ன, நான் பாட்டுக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஏதோ பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள் வினோதா. மீண்டும் வெளியில் மழை கனத்து கொண்டிருந்தது. சாரி வினோ, நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய்? மழை பெய்கிறது, குடை இல்லை, ஆகையினால் கிளம்பவில்லை என்றேன். வினோதாவை தன் குடையிலேயே சேர்த்து அழைத்து கொண்டு போகலாமா? அது சரி, இது அவன் சொந்த எண்ணமா? அவள் சாதுரியமாக அவன் உள்ளே உருவாக்கிய ஒன்றா? அப்படி போனால் அவர்கள் அங்கங்கள் ஒன்றுடன் ஒன்றுபடும். அந்த கதகதப்பு குளிருக்கு இதமாக இருக்குமானால் எதிலே போய் அதெல்லாம் முடியும்? வல்லபன் வினோதாவை பார்த்தான். வினோ, என் குடையை நீ எடுத்துக்கொண்டு போ. நீ மழையிலே நனைந்தால் உடம்புக்கு தாங்காது என்றான். அவள் கண்களிலே ஏமாற்றம் தெரிந்தது. அதை வெற்றி கொள்ள விடாமல் தடுக்க அவள் அப்போது முயன்றாள். இல்லை, நீங்கள் மட்டும் நனைந்து உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தால் அது எனக்கு மட்டும் தாங்குமா என்று புன் சிரிப்பை வரவழைத்து கொண்டு கெஞ்சுதலாக சொன்னாள். வல்லபனை 2 வலிய குதிரைகள் மாறு திசைகளில் ஒரே சமயத்தில் இழுத்தன. தயங்காதே, அவளை உன்னுடன் அழைத்து கொண்டு போ என்றது லட்சணங்கள் பொருந்திய வெண்குதிரை. நட்சத்திரங்கள் அதன் கண்களில் மின்னின. வேண்டாம் வேண்டாம், அவளுனை ரொம்ப நாட்கள் நினைத்திருக்கப் போவது இல்லை என்று கனைத்து கொண்டே இழுத்தது கரும் புறவி. அதன் கண்களில் பாதாள ஜுவாலைகள் வெப்பம் கக்கின. என் உடம்பை நான் பார்த்து கொள்கிறேன், நீ கவலையே பட வேண்டாம். மழை விடும் வரையிலும் காத்திருந்து கிளம்பினால் போயிற்று. நீ கிளம்புவினோ? அவன் அவளை புரிந்து கொள்ளவில்லையா அல்லது புரிந்து கொண்டுதான் இப்படி பேசுகிறானா என்று வினோதாவுக்கு தெரியவில்லை. பெண்மை வலியதுதான். ஆனால் சமுதாயத்தின் அமைப்பும் பழக்க வழக்கங்களும் அதன் வலிமைக்கும் எல்லைகள் வகுத்து இருக்கின்றனவே. அந்த எல்லைகள் இப்போது அவள் செயலையும் சொல்லையும் கட்டுப்படுத்தின. வினோதா விருட்டென்று எழுந்து போனாள். வினோ என்று அவன் அவளை கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டது அவளுக்கு கேட்டதோ இல்லையோ, அவள் அவனை திரும்பி பார்க்காமலே போய்விட்டாள். ஜன்னல் வழியாக அவள் புஸ்தகங்களை பிடித்த கையை புடவையினுள் வைத்து கொண்டு மழையில் போவது தெரிந்தது.
குடையை எடுத்துக்கொண்டு அவள் பின்னே போக நினைத்தான் அவன். ஆனால் ஏதோ பழைய நினைவுகளில் பின்னிக் கொண்டு அவ்வாறு போகாமல் ஜன்னலின் அருகில் நின்று வெளியில் பார்த்தவாறு பெருமூச்சுடன் நின்றிருந்தான். வெளியே நின்ற பங்காருசாமி மெல்ல இருமினான். ஐயா கிளம்பி போனால் தான் மின் விசிறியையும் விளக்குகளையும் நிறுத்திவிட்டு அறையை பூட்டி கொண்டு போக முடியும். அன்பானவர்களே, கமலா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய மழைக்கு உதவாத குடை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.